Hello everyone, this is Naresh from Bookwees channel. இந்த வீடியோவில் A Tale of Two Cities சார்ல்ஸ் டிக்கன்ஸ் உடைய நாவலுடைய சம்மரியை பார்க்கலாம். சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். ஆக்சுவலாக இந்த நாவல் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதுறதுக்கு ரெண்டு விஷயம் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு அவருக்கு. ஒன்று என்னென்னா தாமஸ் கார்லைலுடைய ஹிஸ்ட்ரி தி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒர்க்கும், அடுத்து த ஃப்ரோசன் டீப் அப்படின்ற ஒரு பிளே. இதை எழுதினவர் வில்கி காலின்ஸ். இந்த பிளேயில் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ஒரு ரோலில் எனாக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு கேரக்டராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு ஒர்க்ஸ் தான் அவரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ஸோ இதை அவர் சோர்ஸாக வச்சு அவர் டெவலப் பண்ண ஒரு ஸ்டோரி, ஒரு நாவல் தான் இந்த டேல் ஆஃப் டூ சிட்டிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நாவலில் இருக்க கேரக்டர்ஸோட நேம்ஸ் அண்ட் அவங்களுடைய டெசிக்னேஷன்ஸ், அதுக்கப்புறம் சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபெமிலியராக இருக்கும் நாவலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ டெஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சம்மரி கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஆக்சுவலாக சார்ல்ஸ் டிக்கன்ஸ் இந்த நாவல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருனா, இட் வாஸ் தி பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், இட் வாஸ் தி வேர்ஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது என்ன மீன் பண்ணுதுன்னா, இங்கிலாண்டோடைய பெஸ்ட் டைமாகவும் இருந்திருக்கு அந்த பீரியட். அதே சமயத்தில் ஃப்ரான்ஸ்க்கு அது ரொம்பவே மோசமான ஒரு வேர்ஸ்ட் டைமாக இருந்திருக்கு அப்படின்றத நமக்கு பிக்சரைஸ் பண்ணி காட்டுறாரு சார்ல்ஸ் டிக்கன்ஸ் இந்த லைன்ஸ் மூலயமா. தென் இந்த நாவலுடைய டைம் செட்டிங் எப்போ நடக்கிற மாதிரி இருக்குன்னா 1775 நடக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது நாவல். மிஸ்டர் ஜெர்விஸ் லாரி, இவர் ஒரு பேங்கர். இவர் டெல்சன்ஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன். இவர் ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக ஜேர்னி மேற்கொள்கிறாரு. அப்படி போகும்போது லூசி மேனட், இவங்க ஒரு 17 years ஓல்டு விமன், இவங்களை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு சில சீக்ரெட்ஸ் அவர் ரிவீல் பண்ணுறாரு. அந்த சீக்ரெட் என்னென்னா, லூசி மேனட் ஒரு ஆர்ஃபன் கிடையாது, அவங்களுக்கு அப்பா இன்னும் உயிரோட இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு அவர் 18 years பாரிஸில் இருக்க பாஸ்டல் பிரிசனில் சீக்ரெட்டாக இம்ப்ரெசன்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சொல்கிறாரு ஜெர்விஸ் லாரி. தென் இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பாரிஸ்க்கு போயிட்டுருக்காங்க. ஏன்னா டாக்டர் மேனட்டை திருப்பி கூப்பிட்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக. டாக்டர் மேனட் ஒரு பிரில்லியன்ட் ஃபிசிஷியன். அவர் ஒரு செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாரு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இவங்க மிஸ்டர் லாரியும் லூசியும் பாரிஸ்க்கு ரீச் ஆகிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அவங்களுக்கு இப்போ டாக்டர் எங்கே தங்கியிருக்காரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது. ஆக்சுவலாக அவர் அவருடைய ஒரு ஃபார்மர் சர்வெண்ட், ஒரு பழைய சர்வெண்ட்டோடைய வீட்டில் தங்கியிருப்பார் டாக்டர் மேனட். அவருடைய நிலமை ரொம்பவே மோசமாக இருக்கும். அவர் எப்படி சொல்கிறது, அவருடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்காது. ரொம்ப டிஸ்டர்ப்டு மைண்டோடு இருப்பார். இருட்டுக்குள்ளேயே அவர் இருக்கிறாரு. ஷூஸை மென் பண்ணிகிட்டே இருப்பார். பிகாஸ் அவர் ப்ரிசனில் இருக்கும் போது தன்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த டார்ச்சர்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக, அவருடைய மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக ஷூஸை மென் பண்ணி அதை மேக் பண்ணுற அந்த ஹார்ட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வருது. அதே தான் இப்போது அவர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்னும் போது அவருடைய மைண்ட் ஸ்டேட் சரியாகலை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அந்த ஓல்டு சர்வெண்ட்டோட நேம் என்னென்னா ஏர்னஸ்ட் டிஃபார்ஜ் ஒரு வைன் ஷாப் வச்சுட்ருக்காரு. அவருடைய ஒய்ஃபும் அந்த வைன் ஷாப்பில் இருப்பாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு கார்மெண்ட்டை நிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க கையில் அதை இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. தென் இந்த டிஃபார்ஜ் தான் இப்போது லூசியையும் மிஸ்டர் லாரியையும் கூப்பிட்டுட்டு போய் மீட் பண்ண வைக்கிறாரு. மீட் பண்ணும்போது லாரி கேட்குற கொஷின்ஸ்க்கெலாம் டாக்டர் மேனட் எந்த பதிலும் கொடுக்க மாட்டார். கடைசியில் லூசியை பார்க்கும்போது லூசி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா டாக்டர் மேனட் ரொம்பவே அழுவார். ஏன்னா லூசி அப்படியே அவங்களுடைய ஒய்ஃபை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கிறாரு. தென் அன்னைக்கு நைட்டே மிஸ்டர் லாரி, அப்புறம் டாக்டர் மேனட், அதுக்கப்புறம் லூசி மேனட், இவங்க 3 பேரும் இங்கிலாந்துக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. இங்கிலாந்துக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா லூசியோடைய எக்ஸ்ட்ரீம் கைண்ட்னஸ், அவங்களுடைய லவ், இதெல்லாமே அவங்க அப்பாவை ஒரு நார்மல் ஸ்டேட்க்கு கொண்டு வருது. 5 years இந்த மாதிரியே போகுது. எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஹாப்பியாக அவங்க லைஃப் லீட் பண்ணுறாங்க. தென் திடீர்னு ஒரு நாள் ஜெரி கிரன்ச்சர் அப்படின்ற ஒரு பர்சன் மிஸ்டர் லாரியை மீட் பண்ண வராரு. மீட் பண்ணிவிட்டு அவர் என்ன இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காருன்னா, ஆக்சுவலாக அவர் டெல்சன்ஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஒரு போர்ட்டர். அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காரு மிஸ்டர் லாரிக்கு. அதாவது சார்ல்ஸ் டானே அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்ச்மேனை அக்யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்பையாக இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த அக்யூசேஷனில் அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மிஸ்டர் லாரி அதுக்கு விட்னஸாக அந்த ட்ரையலை மீட் அவுட் பண்ணணும் அப்படின்றத தான் இன்ஃபர்மேஷனாக கொண்டு வந்திருப்பார் இந்த ஜெரி கிரன்ச்சர்.
ஸோ இந்த ட்ரையலில் வந்து யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னா டாக்டர் மேனட்டும் அண்ட் லூசியும் அதை வந்து ஒரு விட்னஸாக இருந்து அதை பார்க்க போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இந்த டைமில் சார்ல்ஸ் டானே யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் அரிஸ்டோக்ராட். இவருக்கு வந்து ஒரு பெரிய எஸ்டேட், நிறைய வெல்த்தி அசட்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. பட் அவர் வந்து அவருடைய டைட்டிலே வந்து ரினவுன்ஸ் பண்ணிட்டு இங்கிலாந்துக்கு வந்துடுறாரு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே வந்து மாரல் வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நிறைய தப்பு பண்ணிட்டு நிறைய மோசமான காரியங்களில் இன்டல்ஜ் ஆகிட்டு இருந்ததுனால இவருக்கு அது எதுவுமே பிடிக்காதனால தான் அவர் அந்த டைட்டிலையே ரினவுன்ஸ் பண்ணிட்டு இங்கே வந்துடுறாரு. இங்கே வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு அவருடைய ஏர்னிங்ஸை வச்சுட்டு அவருடைய லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு இருக்காரு சார்ல்ஸ் டானே. ஓகே, இப்போ இந்த ட்ரையலில் சார்ல்ஸ் டானே வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் அவருடைய டெத் வந்து ரொம்பவே மோசமாக இருக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்படுறாரு. இந்த சார்ல்ஸ் டானே வந்து ஒரு ஸ்பை அப்படின்ட்டு ஒரு பொய்யான ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி சொல்கிற 2 பர்சன் யாருன்னா ஜான் பர்சாட் அண்ட் ரோஜர் கிளை. இவங்க 2 பேருமே வந்து பிரிட்டிஷ்குடைய ஸ்பையாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து அந்த கில்ட்டி வேர்டிக்ட்க்கு ஒரு மெயின் ரீசனாக இவங்க தான் ஃப்ரேம் பண்ணி அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க கேஸ் இவர் மேலே போடுற மாதிரி. பட் அந்த டைமில் மிஸ்டர் ஸ்ட்ரைவர் வந்து ஒரு லாயர். இவருடைய ஜூனியர் ஆர் அசிஸ்டண்ட் தான் வந்து சிட்னி காட்டன். ஸோ இந்த சிட்னி காட்டன் வந்து இந்த இடத்துல இன்டர்வென் பண்ணி நடுவில் அவர் வந்து சொல்லி பேசி, அதாவது இவரை மாதிரியே தான் வந்து சார்ல்ஸ் டானேவும் இருப்பாங்க. சிட்னி காட்டன் அண்ட் சார்ல்ஸ் டானேவுடைய அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேமாக ஒரே மாதிரி டிட்டோவாக இருக்கிறதுனால ஸோ இவரும் அவரும் வந்து இங்கிலாந்துக்கு வந்து எதுவும் பெரிய துரோகம் பண்ணலை அப்படின்ற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோர்ட் வந்து டார்னேவை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ட்ரையலில் இருந்து எப்படியோ சார்ல்ஸ் டானே எஸ்கேப் ஆகிடுறாரு சிட்னி கார்ட்டனால். இதுக்கப்புறமா சிட்னி கார்ட்டன், சார்ல்ஸ் டானே, அப்புறம் அந்த மிஸ்டர் ஸ்ட்ரைவர், அந்த ஆம்பிஷியஸ் லாயர்னு சொல்லியிருப்பேன் நான் கேரக்டர் லிஸ்ட்டில் ஸ்ட்ரைவர். ஸோ இவங்க 3 பேருமே வந்து மேனட்டோடைய ஹோமில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இவங்க 3 பேருமே வந்து லூசியை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய பியூட்டி, அவங்களுடைய கைண்ட் நேச்சர், அதுக்கப்புறம் அவங்களுடைய அழகு எல்லாத்துலேயுமே வந்து இவங்க 3 பேரும் மயங்கிடுறாங்க. ஸோ இவங்க 3 பேருமே வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஸ்ட்ரைவர் இதில் வந்து ஒரு ஆம்பிஷியஸ் லாயர்னு சொல்லியிருப்பேன். ஸ்ட்ரைவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது மிஸ்டர் லாரி வந்து அதில் தடுத்துருவார். நீ வந்து உனக்கு இது சரியான இது கிடையாது அப்படின்ற மாதிரி அவரை த்ரெட் பண்ணி அவரை துரத்தி விட்டுருவார். பிகாஸ் இந்த மிஸ்டர் ஸ்ட்ரைவர் வந்து ஒரு ஆம்பிஷியஸ் பர்சன். அவர் வந்து தன்னுடைய கிளாஸை வந்து எலிவேட் பண்ணணும். அவர் வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ்லேருந்து ஹை கிளாஸாக வரணும், அடுத்த அரிஸ்டோக்ரேட்ஸாக அவர் வந்து சோஷியல் லேடரில் ஹை லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் அவருடைய இந்த லவ் வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ண பார்ப்பாரு. ஸோ அந்த டூலை வந்து மிஸ்டர் லாரி வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. ஸோ வந்து ஸ்ட்ரைவர் அவருடைய லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாமலே போயிட்டாரு. தென் அடுத்து சார்ல்ஸ் டானே வந்து தன்னோட லவ்வை வந்து லூசி மேனட் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். சார்ல்ஸ் டானே வந்து ஒரு வர்ச்சுவஸ் பர்சன். அவர் வந்து எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக இருப்பார். அவர் தன்னுடைய பல சொத்துக்களை கூட விட்டுட்டு நல்ல நேம்காக வந்து அவருடைய டைட்டில் எல்லாத்தையுமே ரினவுன்ஸ் பண்ணிவிட்டு இவர் ஒரு நல்ல பர்சனாக இங்கிலாந்துக்கு வந்து ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன். இவருடைய லவ்வை வந்து லூசி மேனட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிட்னி கார்ட்டன் வந்து தன்னுடைய லவ்வை வந்து கன்ஃபஸ் பண்ணுவார் லூசி கிட்ட. பட் சிட்னி கார்ட்டன் கிட்ட இருக்க ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா, அவர் வந்து ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிருப்பார். அவருடைய லைஃப் வந்து ஒன்றுமே ஸ்டெபிளாகவே இருக்காது. அவர் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதா அவரே ஃபீல் பண்ணுவார். அந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து லூசி கிட்ட கன்ஃபஸ் பண்ணுவார். பட் அவருடைய லவ்வை மட்டும் அவங்களுக்கு தெரிய வச்சுட்டு அவர் வந்து உன்னுடைய சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி லூசி கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு போவார். உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கடைசியாக சொல்லிட்டு அவர் போவார். அதிக தான் அவர் கடைசியில் செஞ்சும் காட்டுவார் சிட்னி கார்ட்டன். தென் லூசி மேனட் அண்ட் சார்ல்ஸ் டானே வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. டாக்டர் மேனட்க்கும் அது ஒரு சில நேரங்களில் பிடிக்காமல் இருந்தாலும் அவர் அக்செப்ட் பண்ணிப்பார். பிகாஸ் இந்த சார்ல்ஸ் டானேவுடைய அந்த ரியல் ஐடென்டிட்டியை வந்து அவர் ரிவீல் பண்ணியிருப்பார் டாக்டர் மேனட் கிட்ட. அந்த டைட்டில், அவங்களுடைய ஃபேமிலி நேம் வந்து இவருக்கு ஒரு பெரியவே மோசம் செஞ்ச ஒரு பீப்புளுடைய பையனை வந்து தனக்கு
மருமகனாக எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார், கஷ்டப்படுவார். பட் இருந்தாலும் வந்து சார்ல்ஸ் டானேயோட கேரக்டர் ரொம்ப நல்லதாக இருக்கிறதுனால அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. தென் இந்த 2 கப்பிள் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹனிமூனுக்கு போவாங்க. அப்போ ஹனிமூனுக்கு போகிறாங்க மேரேஜ்க்கு அப்புறமா. அப்படி போகும்போது 9 டேஸ்க்கு இந்த டாக்டர் மேனட் வந்து ஒரு மென்டல் இன்கெப்பாசிட்டி, ஒரு மாதிரி அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டியை இழந்து போய் ரொம்பவே தவிக்கிறாரு. பிகாஸ் அவருடைய பொண்ணு இல்லை அப்படின்ற ரீசன் தான் வந்து அவரால் தாங்க முடியல. ஸோ இந்த டைமில் வந்து அவர் திருப்பி ப்ரிசனில் வந்து ஷூஸை மேக் பண்ணுற மாதிரி அவருக்கு அந்த விஷன்ஸ்லாம் வருது. அது வந்து இன்னும் அவரை கஷ்டப்படுது, அவருடைய ஹெல்த்தையும் அது ஸ்பாயில் பண்ணுது. ஓகே, இவங்க ஹனிமூனுக்கு போயிருக்க இந்த டைமில் ஃப்ரான்ஸ் வந்து ரொம்பவே ஒரு மோசமான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஃப்ரான்ஸில் வந்து சுச்சுவேஷன் சரியாகவே இல்லை. எல்லா பீப்புளுமே ரொம்பவே சஃபர் ஆகுறாங்க. பர்டிகுலராக அரிஸ்டோக்ராட்ஸ், அதுக்கப்புறம் எமிக்ரண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பீப்புள் எல்லாமே ரொம்பவே சஃபர் ஆகுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரூல்ஸ் வந்து ரொம்பவே ரிஜிடாக இருக்குது, இந்த ரிபப்ளிக் போட்ட ரூல்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டைமில் சார்ல்ஸ் டானேவோட ஒரு அங்கிள் மார்க்விஸ் எவர்மாண்ட், இவர் வந்து ஒரு மோசமான ஒரு க்ரூவல் பர்சன். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 5 வயசு குழந்தைய வந்து இவருடைய வெஹிக்கலில் ஏற்றி கொலை பண்ணிடுறாரு. ஸோ கொலை பண்ண அடுத்த நாளே வந்து இவர் மர்மமான முறையில் இவர் இறந்து போயிடுறாரு இவருடைய வீட்டில். ஸோ இப்போ வந்து எவர்மாண்ட் ஃபேமிலியில் யாருமே உயிரோடு இல்லை எக்ஸப்ட் சார்ல்ஸ் டானே. ஸோ மொத்த சொத்துமே வந்து சார்ல்ஸ் டானேக்கு வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. இது எல்லாத்தையுமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸோட எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எவர்மாண்டோடைய சர்வெண்ட், அவருடைய ஒரு ஸ்டீவர்ட், அவர் பேர் வந்து கேபேல், அவர்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த கேபேலையும் வந்து அங்கே இருக்க ரெவல்யூஷனரி பர்சனாலிட்டிஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி வச்சதுனால கேபேல் என்ன பண்ணுறாருன்னா ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறாரு சார்ல்ஸ் டானேக்கு, அவருடைய மாஸ்டர்ன்றதுனால. அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி கேபேல், நான் வந்து ஸ்டீவர்ட் ஆஃப் எவர்மாண்ட் ஃபேமிலி அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னோ, அதுக்கப்புறம் அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்காக, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வந்து சார்ல்ஸ் டானே வரணும் அப்படின்ற மாதிரியும் அந்த லெட்டரில் எழுதியிருப்பார். ஸோ இந்த லெட்டரை பார்த்த சார்ல்ஸ் டானே வந்து தன்னுடைய சர்வெண்ட்டை வந்து தான் தான் காப்பாற்றணும் அப்படின்ற ரீசனுக்காக இவர் வந்து இங்கேருந்து ஃப்ரான்ஸ்க்கு போகிறாரு. ஆக்சுவலாக இது எப்போ நடக்குதுன்னா 1789 நடக்குது. அதோட பாரிஸில் பாஸ்டைல், அதுக்கப்புறம் பாரிஸ், அந்த மாதிரியான இடங்கள்ல எல்லா இடத்துலையுமே ரொம்பவே மோசமான ரெவல்யூஷனரிஸ் வந்து யாரெல்லாம் தப்பு பண்ணாங்க அப்படின்ற நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவங்களுக்கு எனிமியாக இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து இம்ப்ரெசன்ட் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு தண்டனையை கொடுக்குற மாதிரி அந்தளவுக்கு மோசமான ஒரு சுச்சுவேஷன் தான் ஃப்ரான்ஸில் அப்போ இருந்துட்டு இருந்தது. ஸோ இந்த டைமில் அவர் வந்து இந்த லெட்டர் ரிசீவ் பண்ணுறாரு சார்ல்ஸ் டானே. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, உடனே மேரேஜ்க்கான அப்புறமா உடனே வந்து அவருக்கு லெட்டர் வந்ததுன்னு கிடையாது. கப்பல் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறமா தான் அவருக்கு இந்த லெட்டர் வந்திருக்கு. அந்த இயர் தான் 1789 தான் அவர் அந்த லெட்டர் ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் போகிறாரு. அப்போ வந்து சார்ல்ஸ் டானே அப்புறம் லூசி மேனட்க்கு ஒரு சின்ன குழந்தையும் இருப்பாள், அவள் வந்து லிட்டில் லூசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேர் இருப்பாங்க. இந்த டைமில் அவருக்கு அந்த லெட்டர் வரவே இவர் இங்கேருந்து கிளம்பி போகிறாரு ஃப்ரான்ஸ்க்கு. ஒன்ஸ் சார்ல்ஸ் டானே ஃப்ரான்ஸை ரீச் ஆன உடனே அங்கே இருக்கிற ரெவல்யூஷனரிஸ்லாம் இவரை வந்து லா ஃபோர்ஸ் பிரிசனுக்கு வந்து சீக்ரெட்டாக கொண்டு போய் இம்ப்ரெசன்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரையலுக்கு சஜஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி தன்னுடைய ஒய்ஃப்கோ இல்லை ஃபாதர் இன் லாக்கோ தெரிய வைக்கணும் அப்படின்ட்டு சார்ல்ஸ் டானேக்கு எந்த ஹோப்பும் இல்லை. அவரால் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் போய் மாட்டிக்கிறாரு. தன்னுடைய சர்வெண்ட்டை காப்பாற்ற போன இவருக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருந்தது. பிகாஸ் இவர் பண்ணாத தப்புக்கு, பட் இவருடைய ஃபேமிலி பண்ண தப்புக்கு இப்போ இவருக்கு தண்டனை கிடைக்க போகுது அப்படின்றது தான் விஷயம். ஓகே, இப்போது தன்னுடைய மருமகன் வந்து பாரிஸ்க்கு போயிருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச டாக்டர் மேனட் இவ்வளோ நாள் ஆகியும் திரும்பலை அப்படின்னும் போது அவருடைய மகள் லூசி மேனட், அதுக்கப்புறம் அந்த குட்டி லிட்டில் கேர்ள் லூசி, அதுக்கப்புறம் மிஸ்டர் லாரி, இவங்க எல்லாருமே வந்து பாரிஸ்க்கு போகிறாங்க. பாரிஸ்க்கு போயிட்டு அங்கே இவங்களால முடிஞ்ச இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எப்படியாவது சார்ல்ஸ் டானேவை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி டாக்டர் மேனட் வந்து தன்னுடைய ஸ்டேட்டஸை யூஸ் பண்ணி, முன்னாடி வந்து அவர் ஒரு பிரிசனராக இருந்திருக்காரு 18 இயர்ஸ், அங்கே தான் வந்து ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு நிறைய அங்கே இருக்க அட்டர்னீஸ்லாம் தெரியும், அப்புறம் நிறைய ஜட்ஜஸ், இந்த மாதிரியான பீப்புளெலாம் தெரிஞ்சதுனால இவருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது தன்னோட மருமகனை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி அவருடைய சன்னின் லாவையும் அவர் கடைசியில் காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றினதுக்கப்புறமா சார்ல்ஸ் டானே வந்து ரிலீஸ் ஆகி வந்துடுறாரு, மீட் பண்ணுறாரு லூசி மேனட்டை, அதுக்கப்புறம் அவருடைய லிட்டில் லூசியை. ஒரு நாள் நைட்டு கூட அவங்க வீட்டில் இல்லை, அடுத்த நாளே வந்து திருப்பி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறாங்க சார்ல்ஸ் டானேவை. இந்த டைம் வந்து ட்ரையல் ரொம்பவே மோசமாக இருக்குது. பிகாஸ் மேடம் டிஃபார்ஜ் கேரக்டர் லிஸ்ட்டை சொல்லியிருப்பேன். மேடம் டிஃபார்ஜ் வந்து டிஃபார்ஜோடைய ஒய்ஃப். இவங்க வந்து ஒரு மோசமான ஒரு க்ரூவல் விமன். இவங்க வந்து இவங்களுக்கு பிடிக்காத அரிஸ்டோக்ராட்ஸ் எல்லாம் தண்டனை கொடுக்கணும், எப்படியாவது அவங்கள வந்து டெத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியான
மோட்டிவேஷனோடவே அலைஞ்சிட்டு இருக்க ஒரு பர்சன். ஸோ இந்த டைமில் வந்து எவர்மான் ஃபேமிலியை வந்து எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்றது காரணத்துக்காக இப்போது சார்ல்ஸ் டானேவை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு ரீசனாக இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு லெட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கோர்ட்டில். ஒரு பெரிய ப்ராப்பர் எவிடன்ஸாக அதை வந்து கன்சிடர் பண்ணும் கோர்ட். ஏன்னா அதில் வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா அந்த லெட்டர் வந்து டாக்டர் மேனட் தான் எழுதியிருப்பார். முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், அந்த 18 இயர்ஸ் வந்து டாக்டர் மேனட் வந்து பிரிசனில் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தார் சீக்ரெட்டாக. அந்த தண்டனை எதுக்காக அவர் அனுபவிச்சுட்டு இருந்தார்னா, இந்த எவர்மான் ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து ஒரு கேர்ளை வந்து ரேப் பண்ணிட்டு அந்த கேர்ளுடைய அண்ணனை கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வந்து இந்த டாக்டர் மேனட் விட்னஸ் பண்ணியிருப்பார். இவர் சும்மா பார்த்ததுக்காக இவருக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருப்பாங்க அந்த எவர்மான் ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலியை பற்றி அவர் அந்த லெட்டரில் எழுதியிருப்பார் ஜெயிலில் இருக்கும் போது. அந்த லெட்டரை எவிடன்ஸாக யூஸ் பண்ணி மேடம் டிஃபார்ஜ் இப்போ வந்து சார்ல்ஸ் டானேவை ஜெயிலுக்குள்ளே கூட்டு போயிருக்காங்க, அவருக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை வாங்கி தரணும் அப்படின்றதுக்காக. இதை பார்க்கும்போது கேட்கும்போது நமக்கு சம்மந்தமே இல்லை அதை மாதிரி தோணும். ஏன்னா என்னடா இது, யாரோ ஒருத்தர் பண்ணதுக்கு, இவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் பண்ணதுக்கு இவருக்கு அந்த தண்டனை கிடைக்கணுமா அப்படின்னா, பிகாஸ் அந்த டைட்டில், அவங்க நேம் எவர்மாண்ட் அப்படின்ற அந்த ஒரு ஃபேமிலி நேம் வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய ரீசனாக இருக்குது, இவருக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. இவங்கெல்லாம் வந்து நாட்டுக்கு எதிராக இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி காட்டுறது இந்த ரெவல்யூஷனரி பீப்புளோடைய மெயின் ஐடியாலஜியாக இருந்திருக்கு. இந்த டைம் இந்த எவிடன்ஸை வச்சிருக்கிறதுனால டாக்டர் மேனட்டால் எதுவுமே பண்ண முடியல, யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து கடைசியில் அவருக்கு வந்து மரண தண்டனையை தான் கோர்ட் கொடுத்துருக்கு. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, மேனட் ஃபேமிலிக்கோ இல்லை டார்னே ஃபேமிலிக்கோ, டார்னே ஃபேமிலினா லூசி அண்ட் லிட்டில் லூசியை கன்சிடர் பண்ணுறது. ஸோ இவங்க யாருக்குமே தெரியாமல் சிட்னி கார்டன், அதாவது முன்னாடி லூசியை ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பார், அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணாமல் வெறும் அவருடைய லவ்வை மட்டும் கன்ஃபஸ் பண்ணிட்டு போயிருப்பார். அவர் வந்து இப்போ பாரிஸ்க்கு வராரு. பிகாஸ் அவர் வந்து சார்ல்ஸ் டானேவுடைய நிலைமையை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் லூசி மேனட்க்கு, தான் வந்து லவ் பண்ண அந்த பொண்ணுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே பாரிஸ் வராரு. இங்கே பாரிஸ்க்கு வந்து அவருக்கு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயங்கள் பல அவர் காதுக்கு போய் சேருது. அதில் ஒன்று என்னென்னா, மேடம் டிஃபார்ஜ் வந்து ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அது என்னென்னா, லூசியையும் அவங்களுடைய பொண்ணு லிட்டில் லூசியும் எப்படியாவது கொலை பண்ணணும், இந்த மொத்த ஃபேமிலி எவர்மேன் ஃபேமிலியவே மொத்தமாக அழிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளாட்டாக இருக்கும் அது. ஸோ அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்றதுக்காக சிட்னி கார்டன் அவருடைய பிரெயினை யூஸ் பண்ணுவார். அப்போ வந்து என்ன பண்ணுவாருன்னா, இவங்க வீட்டில் வந்து மிஸ் ப்ராஸ் இருக்காங்கல்ல வேலைக்காரவங்களாம், அவங்களுடைய பிரதர் வந்து பர்சாட்னு ஒரு ஸ்பையாக இருந்திருப்பாரு, நம்ம முன்னாடி பார்த்தோம். அந்த ஸ்பையோட இன்னொரு நேம் வந்து என்னென்னா சாலமன் ப்ராஸ். ஸோ வந்து அவருடைய சிஸ்டர் தான் வந்து மிஸ் ப்ராஸ். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பேசுவார். அவர் வந்து இப்போ ஒரு டேர்ன் கீயாக இருப்பார். அதாவது அந்த ஜெயிலில் சார்ல்ஸ் டானேவை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிற ரூமோடைய கீ வந்து அவர்கிட்ட இருக்கும். அவர் தான் வந்து பொறுப்பாக இருப்பார். ஸோ அவர்கிட்ட பேசி வச்சுட்டு சிட்னி கார்டன் என்ன பண்ணுவார்னா, இவர் வந்து சார்ல்ஸ் டானே இருக்கிற இடத்துல போயிட்டு சார்ல்ஸ் டானேக்கு கொஞ்சம் ட்ரக்ஸ் கொடுத்துட்டு அவரை மயக்கமாக்க வச்சுட்டு அவர் அந்த இடத்துல இருந்து ஜெயிலிருந்து வெளியில் கொண்டு வந்து விட்டுட்டு இவர் வந்து அவருடைய கிளாத்ஸ் எல்லாத்தையும் மாட்டிப்பார். ஸோ வந்து சிட்னி கார்டனுக்கும் சார்ல்ஸ் டானேக்கும் ஏற்கனவே 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு சிட்னி கார்டன் வந்து தன்னோட உயிரையே தியாகம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறாரு. எப்படியாவது தான் விரும்பின அந்த லூசி மேனட்டோடைய லைஃப் வந்து ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக இவர் ஜெயிலுக்குள்ளே போயிடுறாரு. அவரை வெளியில் விட்டுறாரு. ஸோ வெளியில் வந்தவங்களை உடனே வந்து இங்கேருந்து கிளம்பி போக சொல்லும்படி இவர் சொல்லி அனுப்புகிறாரு சிட்னி கார்டன். அந்த மிஸ் ப்ராஸோடைய பிரதர் சாலமன் ப்ராஸ், அவருடைய இன்னொரு நேம் பர்சாட், அவர் வந்து போய் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லி மேனட் ஃபேமிலி மொத்தமாக இங்கேருந்து கிளம்பிடுறாங்க பாரிஸ்லேருந்து. ஸோ இந்த டைமில் மேனட் ஃபேமிலி இங்கே பாரிஸ்லேருந்து கிளம்புனதுக்கப்புறமா அங்கே வந்து அவங்க வீட்டுக்கு வந்து மேடம் டிஃபார்ஜ் வராங்க. டிஃபார்ஜ் வந்து ரொம்பவே மோசமான ஒரு க்ரூவல் லேடியாக இந்த இடத்துல பொட்ரே பண்ணியிருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சில ஃப்ளாஷ்பேக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அந்த எவர்மேன் ஃபேமிலி ஒரு பொண்ணு ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய பிரதரையை கொலை பண்ணியிருக்கிற விஷயம் நம்ம பார்த்தோம் முன்னாடி. ஸோ அந்த பொண்ணுடைய சிஸ்டர் தான் இந்த மேடம் டிஃபார்ஜ். ஸோ அந்த ரிவெஞ்ச் எடுக்கணும், இந்த எவர்மேன் ஃபேமிலியை வந்து மொத்தமாக அழிக்கணும் அப்படின்றது காரணத்துக்காக இவ்வளோ நாள் காத்துட்ருப்பாங்க. இவங்க கிடச்ச உடனே இப்போ இவங்களை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த லூசியையும் அதுக்கப்புறம் அந்த லிட்டில் லூசியை கூட கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பிஸ்டல் எடுத்துகிட்டு வருவாங்க இவங்க வீட்டுக்கு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா மேனட் ஃபேமிலி எல்லாமே
இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருப்பாங்க லண்டனுக்கு. ஸோ அங்கே வீட்டில் யார் இருப்பாங்கன்னா மிஸ் ப்ராஸ் இருப்பாங்க. மிஸ் ப்ராஸ் வந்து ஒரு லாயலான ஒரு சர்வெண்ட் லூசிக்கு, ரொம்பவே ஒரு நல்ல கேரக்டர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது வந்திருக்க மேடம் டிஃபார்ஜோடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய மொத்த அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை வச்சுட்டு இவங்க வந்து நம்ம ஃபேமிலி, ஐ மீன் நம்மளுடைய மாஸ்டருடைய ஃபேமிலிக்கு வந்து ஒரு வந்து எனிமி அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அவங்கள வந்து அந்த ரூமை வந்து திறந்து பார்க்க விடாமல் தடுப்பாங்க ரொம்பவே. ஏன்னா திறந்து பார்த்தா அங்கே யாரும் இல்லைன்னும் போது இங்கேருந்து இந்த மேடம் டிஃபார்ஜ் வந்து வேகமாக போய் அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இவங்க தடுப்பாங்க. அப்படி தடுக்கும் போது இவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் சண்டை நடக்கும். அப்போது சண்டை நடக்கும் போது அவங்க வச்சுட்டு இருந்த பிஸ்டல், மேடம் டிஃபார்ஜ் வச்சுட்டு இருந்த பிஸ்டல் வந்து தவறுதெல்லாம் அவங்க கையாலேயே அவங்களையே சுட்டுக்கும். ஸோ மேடம் டிஃபார்ஜ் வந்து இறந்து போயிடுவாங்க மோசமாக அந்த ஒரு சின்ன ஒரு ஃபைட்டில். பட் மிஸ் ப்ராஸ்க்கு இதில் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. ஓகே, இப்போது அந்த சைட் பார்த்தீங்கன்னா சிட்னி காட்டன் சார்ல்ஸ் டானேவோட இடத்துல ஜெயிலில் இருக்கார். இப்போ வந்து என்ன ஆகும்னா 52 பேரை மரண தண்டனைக்கு இது பண்ண போகிறாங்க. அதில் வந்து ஒருத்தர் இப்போது சார்ல்ஸ் டானே. பட் சார்ல்ஸ் டானே இடத்துல இருக்க சிட்னி காட்டன் தான் அந்த தண்டனை அனுபவிக்க போகிறாரு. அப்படி அவர் போகும்போது அவருக்கு கூட வந்து ஒரு சீம்ஸ்ட்ரெஸ் இந்த சென்ஸ், இந்த ட்ரெஸ்ஸுக்கெலாம் ஐ மீன் லைக் டெய்லராக இருப்பாங்க. அந்த லேடி ஒருத்தவங்க வந்து இவரை வந்து விட்னஸ் பண்ணிவிட்டு இவங்களை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா எவர்மாண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள ஒரு கன்வர்சேஷன் போகும். அப்படி போகும்போது கடைசியில் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, நீ வந்து எவர்மாண்ட் கிடையாது, யார் நீ அப்படின்னும் போது சிட்னி காட்டன் சொல்வார், இந்த மாதிரி நான் விரும்புகிற ஒரு பொண்ணோட லைஃப்பை காப்பாற்றுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த சீம்ஸ்ட்ரெஸ் வந்து அந்த லேடி வந்து ரொம்பவே அஸ்டானிஷ் ஆகி, இந்த மாதிரி ஒரு தியாகத்தை யாராலையும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி, நான் உன் கையை பிடிச்சிக்கலாமா இந்த தண்டனை கிடைக்கிற வரைக்கும், ஐ மீன் அந்த தண்டனை வந்து மரண தண்டனை கிடைக்கும் போது உன் கையை பிடிச்சிட்டு இருந்தால் எனக்கு தைரியம் கிடைக்கும். ஏன்னா இந்த தண்டனை வந்து சாதாரணமாக தூக்கு போடுற மாதிரி கிடையாது, குலட்டைன் பண்ணுவாங்க. குலட்டைன்னா ஒரு ஷார்ப்பான பிளேடு இருக்கும், நம்ம கழுத்தை வந்து அப்படியே கட் பண்ணி 2ஆக நம்ம பாடியை பிரிச்சிடும். அந்த குலட்டைன் தண்டனைக்காக போகும்போது இவங்க கையை பிடிச்சிப்பாரு. அப்போ வந்து ரொம்பவே அவங்க வந்து ஸ்ட்ரென்த்தாக ஒரு பவர் கிடைச்ச மாதிரி அந்த லேடி ஃபீல் பண்ணுவாங்க இவருடைய ப்ரெசன்ஸில். பிகாஸ் தான் விரும்பின ஒரு பொண்ணுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு ரீசன் தான் அதுக்கான காரணம். கரெக்டாக அவர் சாகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லுவாருன்னா, சிட்னி காட்டன், என் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ரெவல்யூஷன்லாம் மறைஞ்சி இந்த நாடு வந்து ரொம்ப செழுமையாக செழிப்பாக எல்லா விதமான சந்தோஷங்களையும் அடைஞ்சதான் என் கண்ணுக்கு தெரியுது. அதோட இப்போ நான் என்னுடைய லைஃப்பை கொடுக்கறதுனால ஒரு ஃபேமிலி, ஒரு ஓல்டு ஃபாதர், இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறது என் கண்ணால் பார்க்க முடியுது. அதோட என்னால் பார்க்க முடிகிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் என்னுடைய உயிரை விடுறதுனால ஒரு ஃபேமிலியோடைய ஹார்ட்டில் வந்து எனக்கான ஒரு பிளேஸ் வந்து என்றைக்குமே நிரந்தரமாக நிலச்சிருக்கு அப்படின்றதையும் என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. நான் பண்ண இந்த செயல் வந்து ஜென்ரேஷனாக அந்த ஃபேமிலி அவங்களுடைய ஒருத்தர்கிட்டையும் சொல்லி, அவங்களுடைய வம்சத்தில் பிறக்கிற ஒரு குழந்தைகிட்டையும் சொல்லி சந்தோஷப்படுறதையும் என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு சிட்னி காட்டன். அதோட ஒரு வருஷமும் இந்த நாளில் இந்த ஆனிவர்சரியை நான் அவங்களுக்காக உயிரை விட்டதை அவங்க வந்து ஒரு வருஷமும் நினச்சி எனக்காக அவங்க அழற அந்த கண்ணீரை என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு சிட்னி காட்டன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு கடைசியில் சிட்னி காட்டன் இறந்து போகிறாரு. அவருக்கு அந்த தண்டனை கிடைக்கிது. ஆக்சுவலாக இவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடியும் இவர் பாரிஸ்க்கு வந்த அப்போவே லூசியை அவர் மீட் பண்ணியிருப்பார். அவர் மீட் பண்ணும்போது லூசியோடைய லிட்டில் லூசி, அந்த சின்ன குழந்தை வந்து இவரை பார்த்துருக்கோம், சிட்னி காட்டனை. இது நீங்கள் நாவல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த குட்டி குழந்தை வந்து இவர்கிட்ட பேசும், எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்காங்க, எங்கள் அப்பா வந்து அந்த மாதிரி ஜெயிலில் மாட்டிகிட்டு இருக்காங்க, யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, நீங்கள் எப்படியும் ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல சிட்னி காட்டன் அப்படின்னு கேட்கும். அப்போ வந்து இவர் சொல்லுவார், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியாக வந்து என்னுடைய உயிரை கூட நான் கொடுப்பேன் லூசிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, லூசி தூங்கிட்டு இருப்பாங்க, லூசி மேனட், அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள போய் அவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு இவர் கிளம்பி போவார். அவர் போகிறதுக்கு முன்னாடி லூசியோடைய காதில் ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருப்பார். அதை வந்து இந்த லிட்டில் லூசி நோட் பண்ணியிருப்பா. இந்த வார்த்தைகள் என்னன்னா, லைஃப் யூ லவ், இதுதான் அந்த வார்த்தை. இட் வாஸ் ரிமெம்பர்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் that when he bent down and touched her face with his lips, he murmured some words. The child who was nearest to him told them afterwards and told her grandchildren when she was a handsome old lady that she heard him say, a life you love. ஸோ இதுதான் அந்த லிட்டில் லூசி அவளுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்கு கூட இந்த ஸ்டோரியை சொன்ன மாதிரி இந்த நாவலில் சொல்லியிருக்காங்க. ஸோ சம்ஹவ் இந்த மாதிரி எண்ட் ஆகுற இடத்துல தான்
சார்ல்ஸ் டானிக்கு பதிலாக இவர் தன்னுடைய உயிரை விடுறாரு. ஸோ இப்படி தான் அந்த நாவல் கம்ப்ளீட் ஆகுது. கடைசியாக அவர் சாகிறதுக்கு முன்னாடி சிட்னி காட்டன், இது வரைக்கும் நான் பண்ண எந்த செயலுமே இந்த மாதிரி ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சது கிடையாது. ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை லைஃப், அதாவது பர்ஃபெக்டாக நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி, இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான காரியம் நான் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிட்னி காட்டன் இறந்து போகிறாரு. இப்படி தான் இந்த நாவல் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.